வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. புதுக்கோட்டையில் 2 வயது குழந்தை குளத்தில் இறந்து கிடந்த சம்பவம் பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளது. குழந்தையின் உயிரிழப்பில் உள்ள மர்மம் நீங்குமா? திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே ஆதமங்கலம் பகுதியை சேர்ந்தவர்கள் வெங்கடேச பெருமாள், ஜோதிகா தம்பதி. இவர்களின் 2 வயது மகன் இசை தமிழன். ஜோதிகா எப்போதும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் என்று சமூக வலைத்தளங்களில் அதிக ஆர்வம் காட்டியுள்ளார். தன்னுடைய புகைப்படங்களை பதிவிடுவது, வீடியோ பதிவிடுவது என்று சமூக வலைத்தளங்களில் ஆக்டிவாக இருந்துள்ளார் ஜோதிகா. இன்ஸ்டாகிராம் மூலமாக கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பையூர் பகுதியை சேர்ந்த பரத் என்ற இளைஞருடன் ஜோதிகாவுக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இது நாளடைவில் கள்ளக்காதலாக மாற கணவன் மற்றும் குழந்தையை விட்டுவிட்டு பரத்துடன் சென்று விட்டார் ஜோதிகா. மனமுடைந்த ஜோதிகாவின் கணவர் வெங்கடேச பெருமாள் தன்னுடைய மகன் இசை தமிழனுடன் தனியாக வசித்து வந்தார். இந்நிலையில் மீண்டும் கணவன் வெங்கடேச பெருமாளை தேடி வந்துள்ளார் ஜோதிகா. தனது குழந்தையை பார்க்க வந்ததாகவும் ஒருமுறை பார்த்துவிட்டு சென்று விடுவதாகவும் தெரிவித்துள்ளார். ஆனால் குழந்தையை காட்ட மறுத்த வெங்கடேச பெருமாள் உறவினர் வீட்டில் குழந்தையை மறைத்து வைத்துள்ளார். இந்நிலையில்தான் குழந்தை இசை தமிழன் குளத்தில் சடலமாக மிதந்துள்ளார். ஜோதிகாவும் அவருடைய கள்ளக்காதலன் பரத்தும் சேர்ந்து தன்னுடைய குழந்தையை கடத்தி கொன்று விட்டதாக வெங்கடேச பெருமாள் குற்றம் சாட்டியிருக்கிறார். குழந்தையை உடற்கூராய்வுக்கு அனுப்பும் முன்பாக நெற்றியில் முத்தமிட்டு அவர் கதறி அழுதது பரிதாபமாக இருந்தது. இரண்டு வயது குழந்தைக்கு உடற்கூராய்வு முடிந்து உடலை எடுத்து வருவதை பார்த்த போலீசாரே கண் கலங்கிவிட்டனர். பரத் ஜோதிகாவை பிடித்து போலீசார் விசாரிக்க குழந்தையை நாங்கள் கொல்லவில்லை என்று திரும்ப தெரிவித்துள்ளனர். குழந்தையை கொன்றது தாயா, தந்தையா அல்லது கள்ளக்காதலனா என்று போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். உடற்கூராய்வு முடிவு வந்ததும் அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். குழந்தையை கொன்றது யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு.